Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி எக்ஸ்போனன்ட் வேல்யூவும் அதோட பேஸ் வேல்யூவும் பெருசா கொடுத்து இந்த மாதிரி சம் கொடுத்திருந்தாங்க அப்படினா இதோட யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோக்கு கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒண்ணுக்கொண்ணு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். சோ இந்த மாதிரி கீழ நம்பர் பாருங்க 264 மேல வந்து 102 இங்கே 264 மேல வந்து 103 அப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸா கொடுக்கும்போது நாம வந்து இந்த 264 102 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. அது ரொம்ப பெரிய process-ஆ இருக்கும். அதோட நம்மளோட வேல்யூவும் ரொம்ப பெருசா இருக்கும். சோ அத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த மாதிரி क्वेश्चंस யூனிட் டிஜிட் கேட்டாங்கன்னா இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல நம்ம இதோட யூனிட் டிஜிட் வந்து கண்டுபிடிக்கலாம். சோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா அப்ப அடுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க 102 ன்னு கொடுத்திருக்காங்க. இத அடுக்குல என்ன வேல்யூ கொடுத்திருந்தாலும் சரி முதல்ல அத நம்ம 4 ஆல டிவைட் பண்ணனும். சோ அத மைண்ட்ல வெச்சுக்கோங்க. சோ இங்கேயும் அதே தான் இங்க என்ன நம்ம பண்றோமோ அதே தான் இந்த சைடும் நம்ம பண்றோம். ஃபைனலா நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். சரிங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் 102 ன்னு இருக்கா? இந்த 102 நம்ம 4 ஆல டிவைட் பண்றோம். சேம் இங்கேயும் அதே மாதிரி தான் இங்க 103 ன்னு இருக்கா? அதையும் நம்ம 4 ஆல டிவைட் பண்றோம். இப்போ டிவைட் பண்ணுவோம் அந்த இடத்துல 1 நாள் 4 இங்க 2 நாங்க 8 மிச்சம் 2 5 நாங்க 20 ன்னு வரும். அப்ப மீதி வந்து 22ல 20 போச்சுனா மீதி 2 ன்னு வரும். அப்போ இங்க மீதி என்ன இருக்குனா இங்க 2 ன்னு இருக்கு. சோ இங்க அதே மாதிரி தான் இங்க நம்ம 4 ஆல டிவைட் பண்ணலாம். இங்க ஒரு டைம் வருது. இதுல 2 டைம்ஸ் இருக்கும். ரிமைனிங் 2 இருக்கு. 23 இருக்கு. அப்ப என்ன வரும்னா 5 நாங்க 20 அப்ப மீதி என்ன இருக்கும்னா 3 ன்னு இருக்கும். சோ இந்த இடத்துல என்னன்னா மீதி வந்து 3 ன்னு வருது. இந்த 4 ஆல டிவைட் பண்ணும்போது மீதி மேக்ஸिमम எப்படி வரும்னா 1 2 3 அப்புறம் 0 இதுதான் வரும். சோ அப்ப 0 ன்னு வந்தா நம்ம இந்த இடத்துல 0 ன்னு எடுத்துக்க கூடாது. 0 வந்தா மட்டும் நம்ம 4 ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதாவது எப்படினா இப்ப மீதி வந்து மீதி 0 ன்னு வந்தா நம்ம 4 ன்னு எடுத்துக்கணும். 1 ன்னு வந்தா 1 ன்னு தான் எடுத்துக்கிறோம். 2னா 2 ன்னு தான் எடுத்துக்கிறோம். 3னா 3 ன்னு தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதாவது இது நம்ம வந்து ஒரு அடுக்குல எழுத போறோம் நம்ம. சோ அதனால வந்து 0 ன்னு வந்தா மட்டும் 0 ன்னு போட கூடாது. நம்ம 4 ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணனும்னா இந்த வேல்யூ இப்போ 2 ன்னு இருந்தா நம்ம 2 ன்னு தான் போடுவோம். சொல்லியாச்சு. 3 ன்னு இருந்தா 3 ன்னு தான் போடுவோம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம அடுக்கா எழுத போறோம். ஒரு எக்ஸ்போனன்ட்டா இதை எழுத போறோம். எதுக்குரிய எக்ஸ்போனன்ட்டா எழுத போறோம்னா இந்த நம்பரோடைய அடுக்கு தான கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. பேஸ் நம்பரோடைய அந்த லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுக்குல வந்து இதை எழுதிடுங்க. சரிங்களா? அப்ப கீழ இங்க 4 தான் இருக்கு. அப்ப 4 ன் அடுக்கு 2 பிளஸ் இங்கே அதே மாதிரி தான் 4 தான் இருக்கு. அப்ப 4 ன் அடுக்கு 3. இப்போ இதுக்குரிய வேல்யூ எப்பவும் போல நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்பவும் போல கண்டுபிடிச்சா என்ன வரும்? 4 ஸ்கொயர் பண்ணா 16. 4 கியூப் பண்ணோம்னா 64 வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 80 ன்னு வரும். சோ இதுல எது யூனிட் டிஜிட்டா இருக்கோ அதுதான் இந்த சம்க்குரிய ஆன்சர். ஓகே. இன்னொரு சம் பார்க்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா அடுக்குல வந்து 153 ன்னு இருக்கு. இங்க அடுக்குல வந்து 72 ன்னு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிருக்கேன் இந்த 153 4 ஆல டிவைட் பண்ணனும். சேம் இங்க 72 நான் 4 ஆல டிவைட் பண்ணனும். சோ இடையில வந்து பிளஸோ மைனஸோ என்ன கொடுக்கறாங்களோ அதை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணனா வரும் 1 நாங்க 4 இங்க 3 நாங்க 12 மீதி 3 8 நாளா 32 ன்னு வரும். அப்ப மீதி வந்து என்ன வரும்னா 1 ன்னு இருக்கும். சோ அப்ப இதுல மீதி வந்து 1. சோ இதுல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 1 நாங்க 4 இதுல 1 நாள் இருக்கு. மீதி 3 இங்க 8 நாள் இருக்கு. இப்ப மீதி வந்து 0 ன்னு தான் வரும். இதுல வந்து மீதி 0. அப்போ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இது எதோட அடுக்கா எழுத போறோம் இந்த ரெண்டு மீதியையும்னா இங்க உள்ள நம்பர்ஸ் அதாவது இதுல உள்ள யூனிட் டிஜிட். இங்க வந்து என்ன இருக்குன்னா 7 ன்னு இருக்கு. அப்ப 7 ன் அடுக்கு 1. இங்க வந்து 0 ன்னு இருக்கு. ஆனா 0 ன்னு இருந்தா நான் என்ன சொல்லிருக்கேன்? 0 ன்னு இருந்தா மட்டும் 4 ன்னு போட்டுக்கணும். அப்ப இங்க உள்ள யூனிட் டிஜிட் என்னன்னா 1 ன்னு இருக்கு. அப்ப 1 ன் அடுக்கு என்ன எழுதணும்? 4 ன்னு எழுதணும். 0 ன்னு போடக்கூடாது. இப்ப 7 ன் அடுக்கு 1 என்னது? 7 தான். 1 ன் அடுக்கு 4னா 1 தான் வரும். அப்போ ஓரேல் 7. இங்க பிளஸ்ஸா இருக்கும்போது ஆட் பண்ணிக்கணும். இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப இதோட யூனிட் டிஜிட்டோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 7. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.